பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அழைத்து தொலைபேசி வாயிலாக அவருக்கு வாழ்த்து செய்தியை தெரிவித்திருக்கிறார். நிச்சயமாக இப்ப 122 என்ற இலக்கை அதிமுக தொட்டிருக்கிறது. 117 போதுமானது, 118 அடைந்தது, 122 என்ற எண்ணத்தை அதிமுக அடைந்துவிட்டது. நிச்சயமாக அதிமுக ஆட்சி மீண்டும் தக்க வைக்கப்படுகிறது, மீண்டும் ஆட்சி தொடர்கிறது. அப்படிங்கும் போது இது அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியில் நிச்சயமாக இதுவரைக்கும் நேற்று வரை நடந்த பிரச்சாரங்கள், விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் தாண்டி அடுத்த கட்டமாக அவர் வாழ்த்து செய்தி வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பிரதமர் மீண்டும் இரண்டாவது முறையாக பொறுப்பேற்க போகிற, தொடர்ந்து பொறுப்பேற்க போகிற முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு இந்த நாட்டுடைய பிரதமர் நரேந்திரபாய் மோடி அவர்கள் தன்னுடைய வாழ்த்து செய்தியை தொலைபேசி வாயிலாக தெரிவித்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு வாழ்த்து செய்தி சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக அவர் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்த போது அவர் பிரச்சாரம் செய்த கூட்டங்களில் எந்த தனிப்பட்ட கட்சி பெயரையும் சொல்லாமல் வளர்ச்சி வேண்டுமானால் பாஜக வாக்களிக்க என்ற குற்றச்சாட்டு சொல்லாமல் இருந்தார். அப்ப கூட ஒரு விமர்சனம் வந்தது, அதிமுக விமர்சனம் செய்தால் தான் இவர்கள் ஆட்சியை பிடிக்க முடியும், வாக்கு வாங்க முடியும். ஆனால் அதிமுக விமர்சனம் செய்யாமல் இருக்கிறாங்க. அதற்கான காரணம் என்னவா இருக்கும்? அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அவர் பயித்துக் கொள்ளக்கூடாது. பிளஸ் மேல டெல்லியில பாராளுமன்றத்தில் இன்னும் 3 ஆண்டுகளுக்கு அதிமுக உதவி தேவைப்படுகிறது. எனவே அதிமுக பயப்படாத, ரொம்ப சேஃபா கேமாறாங்க சொல்லப்பட்டது. ஆனால் திமுகவையும் கூட அவர் விமர்சிக்கவில்லை. பொதுவாக ஊழல் இல்லாமல், முறைகேடு இல்லாமல், குற்றச்சாட்டு இல்லாமல் வளர்ச்சிக்காக விஷயத்தை பண்ணுங்க சொல்லிட்டு அவர் பிரச்சாரத்தை மாற்றி சொல்லினார். தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து செய்தி சொல்லியிருக்கிறார்.